தடம் அதுக்கு அருண் விஜய் எனக்கு தேங்க் பண்ணணும். அந்த படத்தை என்னை பண்ண விடாமல் பண்ணது இங்கே நிற்கிற அவர் தான், இந்த ஒரு மூர்த்தி சார் தான். பண்ணக்கூடாது, கதை பிடிக்கல அப்படின்ட்டாரு. எனக்கு அவ்வளோ பிடிச்ச படம் அந்த தடம். அது நான் பண்ண முடியாமல் மிஸ் ஆகி அருண் பண்ணி அது பெரிய வெற்றி அடைஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே மகள் கூப்பிட்டு, இனிமேல் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் படத்தை. தப்பு தப்பாக சொல்லுங்கள். ஆனால் இங்கே வந்தவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா சண்முகமூர்த்தி சாருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறது, பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுல. இந்த படம் நவம்பர் 18 ரிலீஸ் அப்படின்னு முடிவு எடுத்ததுனால இப்போ முடிஞ்சுது. இல்லைன்னா இன்னும் செதுக்கிட்டே இருந்திருப்பாரு. நான் சொல்லுவேன், போதும் இது போதும், இது இருக்கிறதே போதும் அப்படின்னு. ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம். மகிழோட படங்கள்ல எப்பவுமே தெரியும், ஒரு பரபரப்பு இருக்கும். திரைக்கதையில் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கும். கலையோட கேரக்டர், நிதி, எல்லாரோட கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்கோம்.